கொள்கை எதிரில இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசப்படாது, கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சிக்க இழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணைக்கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில, திமுக திராவிட கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்தா ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவிட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க.